ಪವನ ಮಧುರ ನಿಲಗೆ ಪಾಂಡ್ಯರಾಜನ ನನಗೆ ಪಾವನ ಮಧುರ ನಿಲಗೆ ಪಾಂಡ್ಯರಾಜನಗೆ Hello. 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 शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார்த்தாள் வாழ்க வாழ்கவே சம்போ மகா தேவா தேவா சம்போ மகா தேவா 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 சம்போ மகா தேவா சம்பே சதாக சிவா ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக சம்போ மகா தேவா 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 சம்போ மகா தேவா சம்பே சதாக சிவ தந்திரகணாதரா சந்திரகணாதரே தந்திரகணாதரா சகலமும் நீயே தேவா சந்திரகணாதரே சகலமும் நீயே தேவா அன்பாகவே என்றும் உனது பொற்பாதம் மணிந்து நிற்க எமக்கு நல்லருள் தருவாய் தேவா 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 சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா
சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று கூறக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வனாக வழங்கும் கைலாசபதியினும் கிழிந்து பெறப்பட்ட ஒரு தீப்பிரிகளும் அக்கினி தேவனாலிருந்து சென்று கங்கையிலே சேர்க்க கங்கை பெருக்கெடுத்த 6 முதல் விழி பொருள் சிரமத்தில் சேர்க்க சரவணப்பொய்யில் 6 தீப்பிரிகளும் 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக அவதரிக்க 6 குழந்தைகளை மனது அன்னை ஆதிசக்தி அன்போடு அரவணைத்து சிரமாரம் கரமணி 2 உடல் 1 மகன் கட்சியளிக்கப்பட்டு ஞானசக்தி அமையப்பட்ட வேலாயுதம் கையிலேந்தி ஸ்கந்தமத்தனவை பிடிந்து சரவணத்திலே பிறந்தால் சரவணன் என்றும் கார்த்திகை மாதர்கள் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகையன் என்ற காரண அவதார மகிமையோடு நவவீர்களை சிருஷ்டித்து பிரம்மதேவனை சிறையில் எடுத்து தேவர்களுக்கு அபஸ்தம் கொடுத்த தேவ சேனாதிபதி என பட்டம் பெற்று தேவேந்திரமல் தேவியானிய தென்பரமுடியில் மனமுடித்து தேவர்கள் மற்ற அவரும் போற்றி புகழுமலையை தென்காசலத்தில் விற்றுள்ளோம். யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் முன்னை என்ற கூற்றுக்கு ஏற்றதோ வீணகானமோ வெகு வினோதமாக கேட்கிறது. வருகிறார் நாரத பிரம்மம் எதிர்பார்ப்போம். உன்னையும் மறப்பதுண்டோ உன்னையும் மறப்பதுண்டோ மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ தமிழ் பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தால் மலரும் மனமும் உண்டோ முருகானார் உன்னையும் மறப்பதுண்டோ கண்ணையும் மறந்திருப்பேன் கையுடன் கால்கள் மறந்திருப்பேன் கையுடன் காலம் மறந்திருப்பேன் எண்ணத்தின் ஒளி சுடரே முருகா எண்ணத்தின் ஒளி சுடரே உன்னை எப்படி நான் மறப்பேன் முருகா உன்னையும் மறப்பதுண்டோ பொன்பொருள் மறந்திருப்பேன் புகழும் இகழும் மறந்திருப்பேன் புகழும் இகழும் மறந்திருப்பேன் என் உயிர் ஆன உன்னை முருகா என் உயிரான உன்னை மறந்து எப்படி நான் இருப்பேன். முண்டலக்கு வணக்கம் முருகா கடவுளே முத்தமிழ் தெய்வமே தத்துவ தனிப்பொருளே எட்டு திக்கும் போற்றும் எட்டுக்குடி வேளவா நாரதனின் அநேக வணக்கங்களை வருக வருக காணப்பெரிய வருக கலைவாணின் முதல்வரே நன்முகன் மைந்தனே நாராயணன் பேரனாரே வருக வருக தங்களின் வருவோ நல் வரவாகுக வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு பண்பாடு உரையாது. இனிதான சுரஞான இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே
இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனதன்பிற்குயர்வான தவயோகியே எனதுயர்வான தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே லோகச்சஞ்சாரியே தேவர்க்குபகாரியே லோகச்சஞ்சாரியே தேவர்க்குபகாரியே அரிய என் அரண் மகிழும் ஆனந்த சுகவரியே இனிதான சுரஞான இசை மேதையே கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லையே கண்களுக்கு சொந்தமில்லையே கண்ணோடு மணியாய் நாய் அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லையே நீ என்னை விட்டு பிரிவதில்லையே தகதி மிதகஜன தகதி மிதகஜன தகதி மிதகஜன தகது தகதி மிதகஜன தகதி மிதகஜன தகதி மிதகஜன தகது அறம்பாடிடும் சுரர் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்கார என் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவர் அறம்பாடிடும் சுரர் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்கார என் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவர் நீரு எங்கெங்கு சென்று நாரதரே நீரு எங்கெங்கு சென்று நேராயது கண்டு நீரும் எங்கெங்கு சென்று நேராயதேது கண்டு நீரு எங்கெங்கு சென்று நேராயது கண்டு நிகழ்ந்த நிகழ்வு கண்டத்தில் ஒரு பெரிய நிதான சுரஞான இசை மேதையே வந்ததின் காரணம் திருவிழாவை சஞ்சாரம் செய்து வருகின்ற பொழுது திணைச்சோலை மத்தியிலே கந்தபெருமானுக்கென்று கனி ஒன்றை கண்டு வந்தேன் முருகா. கனியின் பெருமையை கூறுங்கள் கேட்பு. கூறுகிறேன் கேளுங்கள். மாங்கனிக்கும் தேன் கதளி மங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா 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 பதப்பமகாரி நேசா பத சானிதா பத கம பதப்பமகாரி மகாரி மகாரி நீதிதா மாங்கனிக்கும் தேன் கதலி
மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன் முருகா 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 என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா வான்மழையில் தான் நனைந்தால் பால்நிலவும் கரைந்திடுமா தீயினிலே நீ இருந்தால் நில ஒழிதான் சுகம் தருமா மரக்கிளையில் ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்ததே அந்தரத்தில் ஆடவிட்டு ஆலமரம் சாய்ந்ததே மரக்கிளையில் ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்ததே அந்தரத்தில் ஆடவிட்டு ஆலமரம் சாய்ந்ததே இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்பு சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் நினைந்து பனியாக உருகி நதியாக மாறி அலை வீசி விளையாடி இருந்தேன் தனியாக இருந்தும் புனினைவோடு நாடும் உயிர் காதல் உறவாட கலந்தேன் என்று இது எந்த வாழ்வில் நீ போட்ட கோலம் இது எந்த வாழ்வில் நீ போட்ட கோலம் கோலம் கலைந்ததே புது சோகம் பிறந்ததே நீ இல்லாத வாழ்வு எனக்கு காணல்தான் இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொள்ளுதே இதயமே உன் விரகம் என்னை வாட்டுதே நிலவில்லாத நீளவானம் போலவே உயிரில்லாமல் எனது ஜீவனானதே இதயமே இதயமே உன்னோடு என்னை கொள்ளுதே இதயமே இதயமே மானொன்று துள்ளி தான் வாழ்ந்த வீடு ஆண் சிங்கம் ஒன்று அரசாண்ட காடு அம்மாடி அதுதான் பொல்லாதது ஆனாலும் அன்பானது கல்யாண மாலைதான் சந்தோஷ ஊஞ்சலில் பாயும் திங்கம் கூட பழைய வாழ்க்கை மாற வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்தன் கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது நிலைதா வண்ண நிலவே வைகனதே
வேலையே பேசாமல் போனதென்ன பாசப்புழாவின்னிடே வீசாமல் வீசுதுங்கு நேச புயல் மண்ணிலே இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா பாதையில வந்து அப்படிதான் இடிச்சு தள்ளிவிடுவாரு. என்னைய கூப்பிடலையா? என்னவா இருக்கும்? மாமா என்ன இப்படி எல்லாம் சாலியா உட்காந்துருக்கீங்களே? சாலியா இல்லடா, சாலியா. எங்கதான் போறீங்க? பெட்டிக்காரருக்கு பைல்ஸ் பிரச்சனையா என்ன? இந்த முக்கு முக்குறாரு. ஒண்ணு இருக்க போறாரு. சரி, இந்த பாட்டையே இப்படி முக்கிக்கிட்டுப்பா. வேணா 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 வேணா. கிளி கிளின்னு கிளிய எது பண்ணிவிடாம போகும்போது இந்த படுத்துருக்கலாம். என்னம்மா சக்சஸ் சக்சஸ் என்னவா இருக்கும்? என்னது இது? ஏன் இப்படி உட்காந்துருக்கு? என்னம்மாம்மா என்னமோ பேதி புடுங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன நீ இப்படி வந்து நிக்கிறியே இருக்குமா? எனக்கு 1000 கவலை. என்ன அப்படி? என் கவலையெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்ல? என்னகிட்டே சொல்லு. வர வர எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமாம்மா, கஷ்டமா இருக்கு. ஏன்டா? ஊர் உலகத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணான்னு நானும் கிடக்க மாட்டாம பொறுமையா இருந்தா நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். கை கொடு. உண்மையிலே உன்னை பாராட்டணும். உண்மையிலே உன்னை பாராட்டணும். ஏன் மாமா? ஆளு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி 400 புருஷனை வச்சு சமாளிக்கிறீல்ல. 400 புருஷனா? ஆளுகளையும் மண்டைகளையும் பாருங்க. 400 புருஷனை கல்யாணம் பண்ணி நான் புதுக்கோட்டையில புருஷன் பண்ணி வச்சு நடத்த போறேன். நீ தானே சொன்ன. அவன் ஒரு கல்யாணம் பண்ணி இங்க குடும்பம் நடத்த முடியல. இவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடியாக கூட நான் படுற பாடு பெரும்பாடா இருக்கு. நான் நீங்க சொல்ற மாதிரி 400 பேர் ஒரு வேளை கல்யாணம் பண்றோம்னு வைங்க. சரி, வருஷத்துலயே 365 நாள் தான். மீதி புருஷனை எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கறது? பைபாஸ் ரோட்ல இருந்து ஒரே ஒரு ரோடு தான். நம்ம புதுக்கோட்டையில தானே நம்ம இருக்கோம். நம்ம வீட்டை தாண்டி தானே சங்கத்துக்கு போகணும். ஆமா. நம்ம வீட்டுக்கு திரும்ப இடத்துல ஒரு ட்ரைனிங்ல ஏடிஆர் மண்டபம் இருக்கிறதுலே புதுக்கோட்டையில பெரிய மண்டபம் அதுதான். பெஸ்ட். மேலையும் கீழையும் இருக்கு. ரெண்டு ஒரு நேரத்துல 2 கல்யாணம் நடக்கும், மேலையும் கீழையும். ஆமா. அந்த அளவுக்கு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தை வாடகைக்கு பிடிச்சுக்கிறோம். 400 புருஷனையும் மேல 200 கீழே 200 எல்லாத்தையும் உள்ள போட்டு அடைச்சுக்கிறோம். நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். ஓஹோ. என்ன ஓஹோ? செவுத்தோட செவரா ஒட்டிக்கிட்டு இருக்க. 400 புருஷன் தான். ஆளுகளை பாருங்க, மண்டைகளே ஆளுங்க. நான் ஒரு கல்யாணம் பண்ணி சரி நம்ம எல்லாம் கல்யாணத்தை பண்ணி அம்மனத்தை கண்டோம். அதுக்கு தாண்டா லட்சமா காசு செலவழியுது. சரிங்க, எதா இருந்தாலும் எனக்கு புரியுற மாதிரி பேசுங்க. ஏற்கனவே நட்டு கல்டு போய் தெரியுது. நீங்களும் இப்படி பேசுறீங்கன்னா எனக்கு என்ன புரியும்? நானே பாவம். என்ன சொன்ன? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணத்தை பண்ணி அம்மனத்தை கண்டாங்கிறேன். அதுக்கு தாமா லட்சமா காசு செலவு பண்றது. எனக்கு புரியல. எல்லாமே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. ஆனா அதுக்கு தான் லட்சமா செலவு பண்றது. நீங்க லூசா இல்ல நான் லூசா? மொத்தத்துல நீ தான் லூசா இருக்கணும். நான் ஏன் லூசா இருக்கணும்? இல்ல மாமா, நம்ம எல்லாம் கல்யாணத்தை பண்ணி அம்மனத்தை கண்டோம். அதுக்கு தாண்டா லட்சமா காசு செலவு பண்றது. லட்சமா செலவு கண்டதுக்கு அம்மனத்தை கண்டதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அது லட்சத்தை செலவு பண்ணாதான் அப்படி பார்க்கலாம். அம்மன் நம்மளை நம்ம என்னத்தை கண்டோம் அப்படி சொன்னியா? கல்யாணம் பண்ணதுக்கு சேவனேன்னு வீட்லயே கடந்திருக்கலாம். சமூக அண்ணன் மாதிரி என் புருஷன் சொன்னாரு, கல்யாணம் ஆகல 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்களாம். சரி, எனக்கு ஒரே ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அப்படி என்ன பொய்? கல்யாணம் நடந்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா, என் வீட்டுக்காரர் சொன்னாரு
ஏமா கல்யாணம் முடிஞ்சோடனே ஆளுக்கு சரி பாதியா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பிரிச்சுக்குவோம். ஓஹோ. எல்லா வேலையும் நீனே பார்க்க வேணாம். ஆ. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு நீ வேலைக்கே போக வேணாம், வீட்லயே இருமான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல கணவர். இந்த காலத்துல இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம தான் பொம்பளை பிள்ளைக்கு சின்னதா சொன்னாலும் வாயை பேன்னு பிளந்துருவோமே. அப்புறமெல்லாம் தெரியும் வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கும் போது. ஆமா. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி. முடிஞ்சோடனே என் வீட்டுல ஒரு 3 நாள் என் மாமியா என்னை எந்த வேலையும் பார்க்க விடல, எல்லா வேலையும் அதுதான் பார்த்துச்சு. மருமக புதுசு இல்ல. அதுக்கப்புறம் தான் வேலை வாங்குவாங்கங்கிறது எனக்கு தெரியல. நானும் ஒண்ணு சலிச்சவ கிடையாதே. என் புருஷனாலும் வேலையை சரி பாதியா பிரிச்சுக்கிட்டோம்ல. அப்படியா? வீட்டுல பெரிய பெரிய வேலையெல்லாம் நான் பாப்பேன், சின்ன சின்ன வேலையெல்லாம் என் புருஷன் கொடுத்துருவேன். ஏன்னா அவன் ஆம்பளை பாவம், அவன் எல்லா வேலையும் கொடுத்தா அவனால பார்க்க முடியும். பாக்குற மாதிரி குட்டி குட்டி வேலையா கொடுத்தாதான் அவன் பாப்பேன். எப்போதுமே ஆம்பளைக்கு சின்ன வேலையா அவனுக்கு சின்ன வேலையா கொடுத்துட்டு நான்லாம் பெரிய பெரிய வேலையா. நீ அதுல பெரிய இல்ல. ஏன்னா நமக்கு மனசு இருக்குல்ல, ஒரு ஆம்பளை போட்டு இப்படியா வேலை வாங்குறது. அதானே. அவனுக்கு கொடுத்த சின்ன வேலையெல்லாம் என்ன வேலை தெரியுமா? வேலை பார்க்குற அனுபவம் உனக்கு தெரியுது. ஆம்பளையாளுக்கு சின்ன வேலையா கொடுப்போம், நம்ம வளைச்சு போட்டுக்கிட்டு மொத்தமா பார்ப்போம். ஆமா. அந்த சின்ன வேலையெல்லாம் என்ன தெரியுமா? என்னென்ன? வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது, இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கறது. இது யாரு வீட்டுக்காரரா? இல்ல, என் வீட்டுக்காரருக்கு அண்ணே. முறைச்சுக்கிட்டே போறா. எல்லாம் ஒரே மாதிரி தெரியறனால உங்களுக்கு அப்படி தெரியும். இல்ல இல்ல, காதுல விழுந்துச்சா நான் என்ன சொன்னேன்னு? என்ன சொன்னேன் திருப்பி சொல்லுமா. என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது, எல்லா வேலையும் பார்க்கறது என் புருஷன். சரி. அதெல்லாம் சின்ன சின்ன வேலை. நீங்க? நான் பார்க்குற பெரிய பெரிய வேலை என்ன தெரியுமா? திங்கிறது, தூங்குறது, படுக்கிறது, பேல்றது அந்த கணக்குல இருக்கு. டிவி பார்க்கறது, இதெல்லாம் பெரிய பெரிய வேலை. உண்மையில உனக்கு தான் ரொம்ப சிரமம். அருமையான வேலையில சட்டி மாட்டுறது, திங்கிறது, பேல்றது. ஏதாவது அருவாமனையில சட்டி மாட்டணுமா? அருமையான வேலையான்னு கேட்குறாரு. அருமையான வேலையில இதுல பாருங்க ஒரு விஷயம் என்னன்னா, என் வீட்டுக்கார நேத்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டுவிட்டேன். 2 மணி நேரம் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் வேலை பார்த்தியான். 2 பேரும் சரி பாதியா வேலை பிரிச்சு பார்த்து எல்லா வேலையெல்லாம் பார்த்துட்டோம். நேத்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டுவிட்டேன். புழுக்குன்னு கோவம் வந்துருச்சு எனக்கு. ஆம்பளையா இல்ல, அததான் கேட்டேன். நீ ஒரு ஆம்பளையாடான்னு கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துச்சு, வீட்டோட கோச்சிட்டு போயிட்டியா. ஆத்தாடி. ஏமா இப்ப புருஷனுக்கு என்ன பண்ற? தெருவுல திடீர் கேட்குற கேளைய பாருங்க மண்டையா. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்? எதுக்கு? எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க 4 பேர் தான் அதுக்கு சாட்சியா இருக்கு. அதுக்கு 4 பேர், நீங்க 4 பேர் தான் எங்களை காப்பாத்தணும். 4 பேர் கவலையே சோ என் பஞ்சாயத்தை உங்கள்ட்ட நான் சொல்லுவேன், நீங்க ஓச்சு விடுறீங்க. நாங்க 4 பேர் நல்லா ஓச்சு விட்டுறோம். என்னது பஞ்சாயத்தை? உங்கள்ட்ட பஞ்சாயத்தை கொண்டாந்தா நீங்க பிரிச்சு வச்சு புடிங்க, ஓச்சு வச்சு புடிங்க. ஆமா, அது நீ போற லாய்க் பண்ண மாட்டேன். ஏமா என்னம்மா இங்க பின்னி எடுக்க போற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அப்படிதான்? மாமா நான் சொல்றதை கேட்கல. கொஞ்ச நாள் ஏன் போறீங்க? இப்பவே இப்படித்தான் இருக்கு. மாதிரி ஏதோ ஒரு லேஸ் வாசம், ஏதோ ஒரு அனுபவ ரீதியா, ஏதோ பேச பார்த்தா நமக்கு எதுவும் புல்லு வேற இடையில எதுவும் புள்ள குட்டி எல்லாம். நீங்க என்ன லூசா மாமா? கல்யாணம் ஆகிய 4 நாள் தான் அங்கிட்ட எங்கிட்ட புள்ள வைக்கிறது. இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன். நம்ம கையில ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க, அந்த பொருள் காணா போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பதறி தேடுவோம். ஒருவேளை அந்த பொருள் நம்ம கைக்கு கிடைக்கவே இல்லை, ஆனா அதே மாதிரி ஒரு பொருள் நம்ம வாழ்க்கையில தேவை அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதே நினைப்பா இருப்போம். அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கியாந்து வைப்போம்ல, அதே மாதிரியே இப்ப இந்த மைக் இருக்கு, இந்த மைக்கு காணாம போயிருச்சு, என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி மைக்க வாங்கி வைப்போம். இந்த புடவை இருக்கு, புடவை காணாம போயிருச்சு, அதே மாதிரி புடவைய வாங்கி வைப்போம். இப்ப என் புருஷன் காணாம போயிட்டான், அதே மாதிரி புருஷனை தேடி பார்த்து. அதுக்கு தான் உங்களை கேட்க வந்திருக்கேன். என் புருஷனுக்கு எப்படி இருக்குமோ, எது எது எங்க இருக்குமோ அப்படியே அதே மாதிரியே ஒரு புருஷன் வேணும். வெளியில பத்தி பிரச்சனை இல்ல, உள்ள பாக்குறது தான் பிரச்சனை. உள்ள இருக்கதான் சட்ட சிக்கலா இருக்கும். அது எப்படி இருக்கும்? எனக்கு புரியல. கொஞ்சம் வித்தியாசங்கள் படும். எனக்கு புரியல. கட்டை எடுத்து மண்டைய புழக்க போறேன் பாருங்க. நான் என் வயிற்றுல போல மிடிக்க நீங்க நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்னது? நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்படி எல்லாம் படக்கூடாது, எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஏமா சீட் அதுல ரொம்ப காரியத்துல கட்டா இருக்கணும். இல்ல இல்ல, கூடவும் இருக்க கூடாதான், குறைச்சும் இருக்க கூடாதான், அப்படியே இருக்கணும். இது என்ன அச்சில ஊத்தியா எடுக்கிறது? நீங்க எதுல ஊத்தி எடுத்தாலும் சரி. சரி, இதை யாரு கிளப்பி விட்டது? இப்ப வருவாரு, சட்டி மாட்டிக்கிட்டு இருக்காரு, வேணா போய் பார்த்துட்டு வாங்க திறந்து. அந்த பக்கமா போங்க, அப்படி சட்டியோட நிக்கிறாரு. என்னமோ குளிக்க போன பொம்பளை எப்படி நிப்பாங்களோ அந்த மாதிரி நிக்கிறாரு. கல்யாணம் ஆயிருச்சு, புருஷன் காணோம்னு தேடிக்கிட்டு அவன் கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். 2 நாளா வீட்டுல போட்ட துணி அப்படியே ஊறுது, அந்த துணி துவைக்க ஆள் இல்ல. பொம்பளை நான் வேலை செய்ய முடியுமா? துணி மணி எல்லாம் அப்படியே கிடக்குற குறைஞ்சு போச்சு. கோயில கொண்டு போய் அள்ளி வைங்க. மணி இல்ல இல்ல, வாயை மூடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல வந்தேன்? துணிமணி
அது இல்ல மாமா, நான் வந்து இருக்குனே பாய். அண்ணே முன்னாடி நிறைய இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னது எல்லாம் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, முன்னாடி நிறைய அரைச்சு இப்ப குறைஞ்சிருக்குன்னு. எனக்கு புரியலையே. மேக்கப் வரையில மேக்கப் இல்லம்மா, மேக்கப்பு முகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நல்லதுதான் போகட்டுங்கிறேன். அது எதுக்கு வேண்டாங்கிறேன். இங்க பாரு, அப்படியெல்லாம் குறைய விடக்கூடாது. சரி சரி சரி. ஐயோ முருகா முருகா, அதுக்கு நிறைய ப்ராடக்ட் பண்ணணும்டா. நீர்வீழ்ச்சி உள்ள இங்க பாரு, இந்த நாடகத்துக்கு வந்து நான் எத்தனை பைத்தியங்களை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. முன்னாடி உட்காந்து அவர் நீங்கிறாரு, நீங்க 3 பேரும் என்னை போட்டு டார்ச்சர் பண்றீங்க. ஏம்மா என்ன டார்ச்சர் பண்றா? பேசாதீங்கிறேன். சும்மா நொய்னு பேசி உயிரை வாங்கிருக்கு. தூங்க படுத்து பேசாம. சிரிப்பு வருது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறவரே. நான் இங்க சித்திரவதை பண்ணிருக்கேன், அவர் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நிக்கிற ஒரு 4 டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா வேணா நான் போட்டு எடுத்துட்டு வரவா? செங்கக்கல்ல உரசுங்க, நான் போய் டீ போட்டு வரேன். எதுல? செங்கக்கல்ல உங்க இதுல உரசுங்க. குருட்டனுக்கு உள்ள மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு தர்றோம்ல. டீ தூளுக்கு பாலுக்கு வந்து இது இருக்கு, கோமயம். வெள்ளையா கோமயம் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா. ஏமா அது உன் புருஷன் விட்டா? எது முகலைய பார்த்தே பேச மாட்டேங்க. இல்ல செய்வன பண்ணி வச்சிருக்கேன் பக்கத்துல, எது வந்து அண்டிட கூடாது. அடையாளம் எப்படி கண்டுபிடிக்க? அப்படி பார்க்க போனா அது இதோட இன்னும் பெருசா தான் இருக்கு, சின்னதாலாம் இருக்காது. அவனை கண்டுபிடிக்க முடியாது. இந்த புள்ளைய பார்த்தோம்னா அந்த சைட்டுக்கு நம்ம கொண்டாடலாம். என்ன கொண்டாடலாம்? என்னவா இருக்கு? நீங்க ஏதோ நம்ம புதுர்க்கமா பேசுறீங்க. நான் உள்ள போய் என் வீட்டுக்கார தேடுறேன். கூட்டிட்டு போய் என் புருஷன் வந்து புருஷனுக்கு எப்படி இருக்குன்னு நான் போய் எங்க வீட்டுக்கார போய் கூட்டிட்டு தெரியும். சண்டே புழக்க போறேன் பாரு. நான் உள்ள போறேன், என் வீட்டுக்காரன் தானே உங்க பொண்டாடி என்ன வந்துட்டு போன்னு சொல்லுங்க. போயிட்டு வரவா? எப்பா நீங்க கேட்ட ராசா அந்த அவர் வராரு. போயிட்டு சும்மா வா. பாடும் பாட்டெல்லாம் பரந்தாமனின் பாட்டு. பாடும் பாட்டெல்லாம் பரந்தாமனின் பாட்டு. நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு. நாளும் நடப்பதெல்லாம் நாரதன் விளையாட்டு. மலை இருக்க நமக்கென்ன மனக்கவலையே. 7 மலை இருக்கு நமக்கென்ன மனக்கவலை. 7 விழாவிற்கும் எதற்கும் பயமும் இல்லை. 7 மலை இருக்க நமக்கென்ன மனக்க. வண்ணம் மகளிகைக்கு வாழ்வு தந்தது. கை வண்ணம் திரௌபதியின் மானம் காத்தது. கை வண்ணம் திரௌபதியின் மானம் காத்தது. மால் வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது. மால் வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது. மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது. மணிவண்ணம் கருணை நம்மை மகிழ வைத்தது. 7 மலை இருக்க நமக்கு நமனக்கவலை. 7 பிறவிகளும் எதற்கும் பயமும் இல்லை. 7 மலை இருக்க நமக்கு நமனக்கவலை. ஒரு பிடி அவள் கொடுத்த குசேலன் உறவு கொண்டார். ஒரு பிடி அவள் கொடுத்த குசேலன் உறவு கொண்டார். ஓடத்தில் ஏற்றி வைத்தே குகனுடன் பிறப்பானா. ஓடத்தில் ஏற்றி வைத்தேன் குகனுடன் பிறப்பானா. தான் சுவைத்த பழங்களையே தந்தனல் தாய் சபரியே. தான் சுமந்த பழங்களையே தந்த
என்றால் சபரி தருவதற்கொன்றுமில்லை தலைவனை எமையாதரி தருவதற்கொன்றுமில்லை தலைவனை என யாதரி ஏழு மலை இருக்க நமக்கென மனக்கவலை ஏழு பிறவி எதற்கும் பயமில்லை ஏழு மலை இருக்க நமக்கென மனக்கவலை சிறப்பு உரைப்பிலே பிறந்து தென்னம்புகளில் இருந்த சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏற்றில் வந்த பேதை நேப்பில் நின்று கற்றோ நிலவில் நடந்தோர் மறுப்பிலை என்ற பாவை என் மரங்களை வரலாறு என்று அம்மில் தினம் இனிய செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் ஆடி அறிஞர்கள் வெளிவந்த இனதர்மை பெரியவர்களே தாய்மார்களே அன்பர்களே அன்பு சொந்தங்களே நாடக கலாரசிய பெருமக்கள் உள்ளங்களுக்கும் சின்ன நடிகரின் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை பாதங்களை சமர்ப்பித்து மாபெரும் இசை மேதைகளாக வீற்றிருக்கும் 4 சக்கரவர்த்திகள் சிறந்த முறையிலே ஒலி மற்றும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அம்மன் ஒலிபெருக்கிலே தரக்கும் அதிலே பணிபுரியும் மண்புலத்திற்கு மற்றும் என்னுடன் நடிக்க வந்திருக்கும் சக நடிகை கலைஞர் பெருமக்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பு இந்த அரங்கத்தில் அமைத்துக் கொடுத்த அன்பு சகோதரர் நாகேந்திரன் SS கோட்டைச் சேர்ந்த அன்பு நாடக அமைப்பாளர் அமைதியின் களஞ்சிய அமைதியின அண்ணே நாகேந்திரன் அன்புள்ளத்திற்கு நன்றி பாராட்டி இங்கே இணையதள காணொலியை பதிவு கொண்டு கொண்டிருக்கும் என்றும் தமிழ் அதை மறக்காமல் வந்தால் சரி என்றும் தமிழ் எங்கும் எங்கும் தமிழ் ஆமாம் ஒல்லி யூடியூப் சேனல் அன்புள்ளத்துக்கு நன்றி பாராட்டி கற்க சென்ற கற்பை கற்றவன் இருக்கிறதற்கு தகை என்ற பொய்யாமொழி புலவனின் மையான கூட்டுக்கு ஏற்றது போல் அன்கற்ற கலையவும் கல்வியவும் உங்கள் சமர்ப்பிக்க நல்லதொரு வாய்ப்பை தந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் இல்லாமல்ல எம்பெருமான் திருமாலிருஞ்சலை கல்லல்கர் பெருமான் அருள் பெற்றும் என்றென்றும் என் சிரசிலே குடிகொண்டு என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி வெற்றி பெறச் செய்து கொண்டிருக்கும் எனது அன்னை இந்த ராமநாதபுரத்திலே அருளாட்சி புரியும் ரகா நீலகண்டியம்மன் அருள் பெற்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வயதில்லை என்றாலும் நிற்கும் இடம் அதற்கு நிகரான இடம் என்ற ரீதியிலே 2.5 சுதியிலே நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மைகள்லாம் பிறக்க நடந்தாய் வாழி காவேரி அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தார் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தார் எங்கள் அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தார் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தார் இந்த அழகு தமிழினங்கள் அலங்கரித்தார் நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய் நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய் நங்கையர் உனை வணங்கவும் எளிய கொஞ்சம் சோழகில் நெருங்கவும் என்ப யாழிசை முழங்கவும் செந்தமிழ்த்தேன் வணங்கவும் அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் என ஒரு மணமகன் துணை வரவே நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி உணவழிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டில் செல்ல பெண்ணாக உயர்ந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பண்ணாக புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக என்றும் பொங்கி வரும் காவிரியே வாழியவே பொங்கி வரும் காவிரியே வாழியவே நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மைகள்லாம் பிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நடந்தாய் வாழி காவேரி மாதா பிதா குரு தெய்வம் நன்றி மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று சொல்லுவார்கள் அன்னையை பற்றியும் தாய் தந்தையை பற்றி பேசணும்னா நம்மளோட இந்த பிறவியே பத்தாது அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது
ஆனால் சுருக்கமாக எதை வேண்டுமானாலும் தானமாக கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு நம்மளால் இயன்றதை செய்யுங்கள், தயவு செய்து பெற்ற தாய் தந்தையை மட்டும் இந்த முதியோர் இல்லங்களுக்கு தானமாக கொடுத்து விடார்கள் என்று கூறி அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் நீயும் என்றும் ஓர் உயிரே இரு கண்ணின் மணியே தெய்வம் நீயே அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் நீயும் என்றும் ஓர் உயிரே இரு கண்ணின் மணியே தெய்வம் நீ அம்மா அம்மா இந்த நாருயிரே நானும் நீயும் எந்த ஊருயிரே. பூவிழியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது, பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வழித்தாலாது. 10 மாதம் சுமந்து பட்டப்பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவம் இருந்தாயே, தாயும் நீயே தவம் இருந்தாயே, வாடுதம்மா பிள்ளையே பாட்டுவதோ என்னை நீயே. அம்மா அம்மா இந்த நாருயிரே நாளும் நீயும் எந்த ஊருயிரே. பாதை மறந்து ஓடிய கன்றை தாய் பசுதான் இங்கு ஏற்காது, கூட்டிலிருந்து கொஞ்சு விழுந்தான் தாய் குருவி அள்ளி சேர்க்காது. நல்ல காலம் பிறக்க உனை நானும் அறிந்தே உங்கள் கண்கள் திறக்க இங்கு பாடல் படித்தே போதும் போதும் பிரிந்தது போதும் 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 பிரிந்தது போதும் வாடுதம்மா பிள்ளையே வாட்டுவதோ என்னை நீயே. அம்மா அம்மா இந்த நாருயிரே நானும் நீயும் என்றும் ஓர் உயிரே இரு கண்ணின் மணியே தெய்வம் நீயே. அம்மா அம்மா எந்த நாருயிரே. நன்றி. மிக மிக நன்றி இசைக்கலைஞர்களுக்கு. காரணம்
இந்த மாதிரி பாடலெல்லாம் பாடி உங்கள்ட்ட முழுசாக நான் ஒப்படைக்கணும்னா 100%, 50% பங்கீடு இவர்கள் பங்கீடும் இருக்கணும், 40% பங்கீடு ஒளிபெருக்கி பங்கீடு இருக்கணும். இதில் நான் ஒரு 10% என்னோட உழைப்பு போட்டு 100% ஒப்படைக்கிறதுக்கு காரணமே இந்த 2 பேர் தான். முதல் 2 பேருக்கு நன்றி பாராட்டி நாரதற்குரிய நந்தமணி பவத்தான் இருக்க வேண்டிய மின்ன அழகு, அழகு கண்ணை கவர்ந்திரு மண் அழகு பார்த்துவரை ஈர்த்திரு முன்னது அழகு கவிஞதன் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒப்பற்ற அழகு சோலை வளவல் என்றால் சோலையிலே பிறந்து வளர்ந்த பூத்து என் மரபுணிக்கு காலத்தில் நிற்கும் கட்டழகு விட்டகம் கண்களுக்கு விருந்தளிக்கும் பொக்கிசம் சாமுத்திரிகள சனங்கள் ஒரு சேர அமையப்பட்ட வள்ளி என்பவள் இங்குதான் இருக்கிறது என்றால் ஏதாவது கேட்குமா சத்தம் 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 இல்லை பிஸியாக இருக்கிறதா நம்ம தூரமாக இருக்கிறான்னு தெரியல. பேசிக்கிட்டு இருக்காங்களாம். பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா. சரி, இந்த ஆளோலம் சத்தம் கடிச்சதுக்கு பேர் தொண்டையா? தொண்டையே அப்படின்னா சாரீரம் இவ்வளவு வளமையாக இருக்கிறார். மென்மையான சாரீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இப்பெண்களின் சரீரம் எப்படி இருக்கும் என்று இந்த குரலை வைத்தே உடலமைப்பை கற்பனை செய்து பார்த்தால் 34 28 கரம்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தால் விழுந்தால் மடியில் விருந்தோ கொடுத்தால் விழுந்தால் மடியில் பூமாலையில் மல்லிகை இங்கு நான் தான் தேடின்றது வீடு தேடி வந்தது எங்கு வேண்டுமா என்றது மலர்களை தூவிய கோலம் மங்கள தீபத்தின் பொன்னொழிச்சாரல் மஞ்சு மலர்களை சூடிய கோலம் மங்கள தீபத்தின் பொன்னொழிச்சாரே இளமை அழகில் இயற்கை வடிவம் இளமை அழகில் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அணியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை
வேண்டுமோ என்றது. ஆலோலம் சோ, நன்றி நன்றி. ஆலோலம் சோ ஆலோலம் சோ என கூவாமல் கூவிக்கொண்டிருக்க பெண்மகளை மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ரீதியிலே உன்னின் மணி என்கிற சிலமொழி புலம்ப மின்னின் மணி மேகலை மெல்ல உழைப்ப சின்ன மலை கொண்டு சில சேடியர் சூழல் அண்ணம் வாவன்று அழைத்தால் இந்த பெண்மகள் ஆலோலம் சோ என்ற கோயிலுமாக சரி. இங்கே நான் கண்டேன் கதை நாயகி என் எண்ணத்தில் வாழும் இசைப்பாடகி பூவை போல் பூவை புயல் காற்றிலே தீவை போல் தோகை நடுகாற்றிலே இங்கே நான் கண்டேன் கதை நாயகி என் எண்ணத்தில் வாழ் இசைப்பாடகி பூவை போல் பூவை புயல் காற்றிலே தீவை போல் தோகை நடுகாற்றிலே எங்கே நான் காண்பேன் கதை நாயகி எண்ணம் போல் பாடும் இசை பாடகி. நில்லுங்கள் நீங்கள் மழை மேகங்களே கேளுங்கள் இங்கே நான் பாடும் பாடல். சொல்லுங்கள் நீங்கள் இவன் சோகங்களை என்னை போல் போராடும் பெண்ணின் காதில் வாராததே என் மன காதலே மாறாதது என் மன காதலே நீங்காதோ இன்னும் இந்த பாவை இளமையில் தவிப்பதே. எங்கே நான் காண்பேன் கதை நாயகி என் எண்ணத்தில் வாழும் இசைப்பாடகி காலங்கள் தோறும் உனை வாழ வைப்பேன் பெண்ணல்ல பெண்ணல்ல உன்னை போலே. காலங்கள் தோறும் உன்னை வாழ வைப்பேன் பெண்ணல்ல பெண்ணல்ல உன்னை போலே. காதல் தான் வேதம் என பாடி வைப்பேன் வேதங்கள் சகிட்டும் மண்ணின் மேலே. நீரானம்மா நான் தொழும் நாயகி நீதானமா நான் தொழும் நாயகி நீங்காதோ இன்னும் இந்த பாவை இளமையில் தவிப்பது. எங்கே நான் காண்பேன் கதை நாயகி என் எண்ணத்தில் வாழும் இசைப்பாடகி பூவை போல் பூவை புயல் காற்றிலே தீவை போல் தோகை நடுகாற்றிலே இங்கே நான் கண்டு கதை நாயகி என் எண்ணத்தில் வாழும் இசைப்பாடகி. பொதுமான் பகவான் போகுது பார்
கொடுப்பான். பிண்டளவு மண்டளவு கண்டித்து அடங்கினிதி விளங்கினிதி மாற்றமெடுப்பே வேதந்தி நிப்பாட்டி தான் உன்னதப்போர் மேலுலகம் பிடிப்பே விட்ட துட்கர்களை மைக்கு கிடைச்சா போதுங்க. என்ன பாட்டு பாட தெரியாம பாடுற? பாவடி எடுத்துறவா? இவருக்கு அந்த பாட்டுலாம் பாட தேவையில்ல. அவங்களுக்கு தூது ஊற வருவாங்கல்ல. ஆவி சோருதே என்னாசையே நிராசையே. நான் தனியா மட்டும் போவேன் நினைச்சு கூட பார்க்காத. எனக்கு யார் யாரை பிடிக்குதோ எல்லாரையும் குடிக்கிட்டு தான் போவேன். ஆமா, முதல்ல யார் தெரியுமா? என்னடா இது? இவன் யார் வீட்டில் அது சின்ன பாப்பாக்களுக்கு ஸ்கர்ட்டு இந்த பாவாடை எதுவும் காய போட்டு காணாமா? ஏன் எங்கனே கலவாட்டு வந்துட்டான் பாவாடை. இங்கே கடை எந்த குடியில் எடுத்தது? அண்ணே, இந்த ஊர்ல இவன் சைஸுக்கு பாப்பா இல்ல. இவன் சைஸுக்கு பாப்பா இல்லை. பாப்பா ஏன்னா இவன் பீப்பா மாதிரி. பீப்பாவே. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன புடி? என்ன புடி? பெரியாஸ்பத்திரிலேருந்து வந்தேன். நல்லா தான் இருக்கிறேன். என்ன புடி? எதையும் பிடிக்க முடியாது. வலி கிடையாதுயா. ஆபரேஷன் எதுவும் பண்ணிருக்கா? வேடுவரே அதான் என் வேலையை பார்க்க வந்தேன். நீங்கள் மறைச்சு பேசுறியா? ஆமா. எதுக்கா நீ மறைச்ச? எங்க இடத்துல உங்களுக்கு அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சு நல்லா மறைச்சு. உன்ட அனுமதி வாங்கி உள்ள போகணுமா? ஆமா. அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளா? ஆமாங்க. இவர் தான் ஓபி சீட்டு கொடுக்குறவரு. எதுக்கு? ஓபி சீட்டு பதிகிறவரா? இங்கே உள்ளே இருக்கவங்கலாம் அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆளா விடுவாப்ல. அது யார் வேணுமோ அதில் யார் ஊசி போகிறது, யார் மாத்திரை கொடுக்குறது? உங்களுக்கு யாரு வேணுமோ அவரை எழுதி வாங்கிட்டீங்கன்னா அவர் விட்டுருவாப்ல. நீங்கள் இதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த வேலைக்கு என்ன எதிர்பார்க்குறேன்? கொஞ்சம் வாகனம் வீடா இல்லை சீக்கிரம் வந்துடணும். ஏன்னா சொன்னது கொஞ்சம் வாகனம். ஆமா. அப்புறம் கொஞ்சமாக 150 வடை, ஒரு 200 இட்லி எதிர்பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் பார்க்கல அப்படின்னு தெரியுது. ஆமா. இதெல்லாம் போட்டால் தானே அடங்க. ஆமாங்க. ஒருவேளை உங்கள் அப்பா கொள்ளு போட்டு வச்சு அடிச்சு நீட்டிட்டாரோ? எதை? கொள்ளு போட்ட சொந்தமாக இருக்கலாம் அடிச்சு அடிச்சு நீட்டிட்டாரோ? நீங்க ஆமா. நீண்ட சொல்லவா? நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கு. என்ன தெரியுதா? நல்லா தெரியுது. என்ன தெரியுது? நீங்க பொம்பளை பிள்ளைய தேடி வந்திருக்கிறீங்க. எது? பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளைனா 1000 பிள்ளை இருக்கு. யாரை தேடி வந்தோம்னு ஒரு கணக்கு. வள்ளி பிள்ளையா? வள்ளி பிள்ளை. வள்ளி உனக்கு பிள்ளையா? வள்ளி பெண்ணை தேடி வந்திருக்கிறீர்கள். வள்ளி பெண்ணா? வள்ளி பெண்ணா புள்ளையா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? வள்ளி தங்கச்சி. வள்ளி தங்கச்சி இருக்கா? இருக்கு. வள்ளிக்கு தங்கச்சி இருக்கு. இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க. அது நல்லா இருக்குமா? வள்ளி நல்லா இருக்குமா? வள்ளி தங்கச்சி நல்லா இருக்கும். வள்ளி நல்லா இருக்காதா? அப்போ வள்ளி தங்கச்சி வர சொல்லுங்க. நீ வள்ளி தங்கச்சியை வர சொல்லுங்களே. அப்படியா? தங்கச்சி அவளும் ஒன்றா தான் வருவா எங்கே வேணாலும். என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படிதான் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஆக்கில் உள்ள விடுங்க, புள்ள உள்ள ரைட். மணி 5 வாங்கடா ஆச்சுட்டா போதுமா? ஆனா இந்த ஒரு சம்மந்தி மாதிரி பாட்டு பாடுறதுக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறியே. இன்னும் ஒரு வேகம் உன் கடமை ஒன்று வச்சிருக்கல. பிள்ளைங்க என்னங்க பண்றீங்க? என்ன சரியே? பலத்திப்புக்குற மான்களே ஒரு மண்வர கண்டிரோ நீங்களே. பலத்திப்புக்குற மான்களே மண்வர கண்டத நீங்களே. சிலைக்கு தப்பிய கைக்கு தப்பிய செந்த மகிழ்ந்தல தப்பிய செந்த மகிழ்ந்தன தத்தி 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 பலத்திப்புக்குற மான்களே ஒரு மனத்தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். மனத்தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். அதையோட போல நிக்கிறீங்க மாப்பிள சிங்கம். மனத்தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். ஐயா மச்சான். ஐயா மச்சான் மன்னாரு. அப்பா என்ன சொன்னாரு? வர நேரத்துக்கு ஒதுங்கிட்ட. நீ பாடின பாட்டு உண்மையான பெட்டியில அடிச்சானா சாங்கு அதோட முடிஞ்சிச்சு.
ஆமா அந்த ராஜாடு வந்தா ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில போறவளை மொட்டனாகு காசி வெட்டியா ஹரிச்சந்திர நாடகம் அது இல்ல, இது வள்ளி திருமண நாடகம். ஓ ஆளு அர்ச்சந்திரா மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ கொன்னு விடுவ சீக்கிரம். வாங்க மச்சான் வாங்க வந்து வழிய பார்த்து போங்க. அங்க என்ன தெரிகிறது? அது சும்மா தண்ணி பாம்பு ஊது சுருட்டை போய் ஓலை பாம்பு கிட்ட வம்புழுக்குற வள்ளி கண்டு கொண்டே வந்தது யார் என்று கண்டுகொண்டே. தங்கச்சி மாசி மாசத்தில கல்யாணம் தேதி ஊர்வலம். மாசி மாசத்தில கல்யாணம் வீதி ஊர்கோளம் மூணு முடிச்சு போட ஒருத்தன் ஓடி வருவாண்டி. நான் பார்த்து என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாண்டி. நான் எனக்கு தேல நான் கேக்கு வேல நினைச்சது போல மதம் சொல்லம்மா. என்ன நடிப்பியா? இங்கு ராஜபாட்டாக வீட்டிற்கும் அருமையன்னார் சிங்கராஜா அன்னாரோருக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கே பொன்னாடை அணிவித்து மனம் மகிழ்விக்க செய்த மாபெரும் விழா குழுவினர்களுக்கும் ராஜபாட்டு பாடுனது அர்த்தமுள்ள பாட்டான் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் எங்கள் கலைக்கல்வியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்க, இவருக்கு ரசிகர் உட்கார்ந்து இப்படி கைதட்டுறீங்க. மான்குட்டிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குமான்னு நீங்க சொல்லும் பொழுதே வியப்பா இருக்கீங்க. அழகா ஒரு மான் இருந்தா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அழகா இருக்கும் பொழுது அதை வர்ணிக்கணும், ஆராதிக்கணும். அழக வந்து அனுபவிக்கலாம்னு நினைக்கிறத காட்டினேன். அத ஒரு ஆராதனை ரசிக்கிறது உரிமை. அதை அடைய வேண்டும் என்பதை நினைப்பதுதான் தவறு. அதையும் என் அன்பு சகோதரர் அளவு வரைக்கும் ரசிச்சாரு. பாருங்க வேட்டிக்காரு என்ன ஒரு அளவு கூட சொன்னார். ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன், அழகுன்னு ஒண்ணு இருந்தா ஆபத்துன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த அழகுல வந்து ஆபத்துக்களை சம்பத்துக்களையும் தரக்கூடியது. இல்ல ஆபத்து இல்லாம ஒரு இடத்துல போய் நீங்க அழக சேரணும்னு நினைக்கிறது தவறு. நீங்க என்ன செய்றீங்க, இந்த மான்குட்டியை தேடுறதை விட ஒரு சிங்கமோ இல்ல புலியோ ஒரு கரடியோ இப்படி தேடி போயிருந்தா இதை விட வீரமான ஆண்மகன் சொல்லுவாங்கல்ல. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வேட்டைக்காரனுக்கு எதை பார்த்த உடனே ஆசைப்படுதோ அதைத்தான் வேட்டையாடணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, அப்ப வரும் பொழுதே இதைத்தான் வேட்டையாடணும்னு நினைச்சிட்டுலாம் வர்றதுல. புலி வேட்டை தன்மை பார்த்தீங்களா? எப்படி கேக்குறீங்க? புலியோட வேட்டையாடும் தன்மையை குணாதிசயமா? குணாதிசயம் பாத்திருக்கேன். எப்படி? சிங்க வேட்டையாடி பாத்திருக்கீங்களா? ஆண் சிங்கம் வேட்டையாடுமா பெண் சிங்கம் வேட்டையாடுமா? பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். ஆண் சிங்கம் என்ன செய்யும்? இருந்து திங்குங்களுது. இருந்து திங்க அது மட்டும் திங்காது. இப்ப ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு 100 மிருகங்கள் அதுல நின்றாலும் ஏங்க அப்படி இல்ல, சிங்கம்னு இருந்தாலே இல்லங்க இல்ல அதுக்கு விளக்கத்தை நானே கொடுத்துறேன். இந்த மனுஷன் சும்மா பாருங்க, 100 மிருகங்கள் ஒரு மான் கூட்டத்தில் ஒரு 100 மான் நின்றாலும் இந்த புலி என்ன செய்யுமா, உன்னை பார்த்தா விரலை ஒடிச்சு விடுவேன். ஏன் விரலை இங்கே நீட்டி பேசுற வச்சுக்க கூடாது. ஒன்றை பார்த்தாலும் இப்படி நீட்டினா பிரச்சனை இல்லை. ஏமா பிடிக்க வந்தது ஒன்ன, மறுபடியும் நான் ஒன்ன பிடிக்காம போறது இல்ல. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இது பிடிக்க வந்தது ஒன்றை.
தா ஐயா, ஒன்றைனா ஒன்றை குறிக்கும் ஒன்ன ஐயா அந்த டீ கடைக்கு போயிட்டு ஆ. 1 டீ கொடுக்குன்னு கேட்டா அவ என்ன நினைப்பாரு? ஊசி பிள்ளார் போனான்னு பாருல, 1 போதும் கொடுங்க அப்படின்னு என்ன நினைப்பாரு? ஏன்னா அப்படி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதெல்லாம் தெரியுது. இது வேற என்னதான் தெரியணும்ன்ற இதெல்லாம் தெரிஞ்சும் பேசும்போது இப்படி பேசினா எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா? என்ன ஒன்றை பிடிக்க வந்தேன்னா நீங்க தேடி வந்த ஒன்றை குறிக்கும். இப்ப ஒன்ன சொல்றதும் ஏங்க ஒன்னைனா எதுக்கு நினைக்கிற என்ன குறிக்கும்னு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? ஊனா போடாதே உங்களை குறிக்கும், அடே அப்பா. ஓனா போட்டா உங்களை குறிக்காது. அதனால இந்த புலி என்ன செய்யுமா, எது மேல ஆசைப்பட்டுச்சோ அதை மட்டும்தான் விரட்டி கிடைக்கும். இடையில வேற எந்த மிருகம் வேற வந்தாலும் எந்த மிருகத்தையுமே தொந்தரவு செய்யாதான். இப்ப புலிய பத்தி நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? அதான் சிங்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிங்கம் என்ன செய்யுமா, பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டாந்து கொடுத்தாலும் வேற மிருகங்களை அடிச்சு போட்டு அடிச்சு போட்டு எடுத்து சாப்பிடுமா. ஆமா, இந்த வேட்டையில கண்டதா ஆடாம கண்டதை மட்டும் வேட்டையாட புலி என்ன செய்யுமா, அவன் வேட்டையாடினதை சாப்பிட்டது மிச்சத்தை எங்கேயாவது மறைச்சு வச்சு மறுநாளும் சாப்பிடுமா. ஆமா, அந்த சிங்கம் என்ன செய்யுமா, சாப்பிட்டது அது போதும்னா விட்டுரும், பேசாம விட்டு பக்கத்துல படுத்து கிடக்குமா. வேற எந்த மிருகம் வந்து சாப்பிட்டாலும் ஏன் சாப்பிடுறேன்னு அடிச்சு வரட்டாதான். ஐயா எந்த இப்ப தெரியுமா மிருகம் இல்ல, ஒரு விஷயம் அது சொல்லவா, எல்கையை தான், அது எல்கைக்குள்ள வேற மிருகம் வந்து அடிச்சு வரட்டும். அதல்ல அங்கே உள்ள அதான் இருங்க. கிடையாது. இப்போ ஒரு விஷயம், இருங்க என்னோட வேட்டை அப்படி சொல்லாதீங்க. என்ன? இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட இருக்கக்கூடிய பெண் சிங்கங்கள் அங்க நிறைய இருக்கும். வேற எல்கையில இருந்து இன்னொரு சிங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் ஆண் சிங்கம் ரெண்டுக்கும் சண்டை வரும். ஏன்னா அந்த சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு எந்த சிங்கம் செய்க்குதோ அந்த இதுக்கு தான் அந்த எல்கையோட ஆட்சி புரிய முடியும். அதனாலதான் காட்டுக்கே ராஜா சிங்கம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிறருக்கு கொடுத்து பாக்குறது சிங்க ராஜாவோட பழக்கம். ச்சே. அப்ப மான்குடியை தேடி வந்து விட்டுட்டு போங்களே. அது வந்து நான் ஆசைப்பட்டது. அடே அப்பா, பெரிய தர்ம கருத்தா வேட்டை ஆடுவதில் புலியின் குணம் மாதிரி, பிறருக்கு வழங்குவதில் சிங்க மாதிரி இந்த இடத்துல நான் நிக்கிறதுனால அழகாகவும் அழகாகவும் பேசுறேன். நீங்க அழகிய திருவாய் வளர்ந்து இந்த சம்மதம்னு சொல்லிட்டேன்னா சட்டுன்னு தூக்கிட்டு போயிரும்ல. சம்மதம் சொன்னா என்னமோ என் கைக்கு முன்னாடி குட்டி இருக்கிற மாதிரி சம்மதம் சொன்னா தூக்கிட்டு போற மாதிரி. இடம் யார் இடம்? எங்க இடம்? என்ன செய்யலாம்? எங்க இடம்னு சொல்ல முடியாது. நான் இன்னொருத்த வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஆமா, போறேன். ஆமா. எங்க அப்பாவுக்கு சொந்தமான இடம். உங்க அப்பாவுக்கு சொந்தமான, இப்ப உங்க பாதுகாப்புல இருக்கு. ஆமா ஆமா. அப்ப உள்ள என்ன இருக்கு, மேடு இருக்கு, பள்ள இருக்குது, உங்களுக்கு தெரியும். எடுவரே நீங்க மான தேடி வந்துட்டீங்க, நீங்க வந்துச்சுன்னு சொல்ல நான் வரலன்னு சொல்ல எதுக்கு விதண்டாவதா? உள்ள வாங்க, இதுதான் மேடு, இதுதான் பள்ளம், இதுதான் செடி கொடி அப்படின்றத சுட்டி காட்டினேன்னா எனக்கு சொந்தமான நான் பார்த்த மான்குட்டி உள்ள இருந்தா புடிச்சிட போறேன், வந்தது தப்புன்னு சொல்லிட்டு வெயிட்டு வேற காட்டுக்கு போற போற அவ்வளவுதான். எதிர்பார்த்தீங்க வந்திருக்கீங்க பத்தியலா, நாங்க கூட்டிட்டு போய் மேடு பள்ளம் காட்டி புல்லு போதரை காட்டி நீங்க குட்டி பிடிக்கணும். இருந்தா புடிச்சு போற எனக்கு சொந்தமான குட்டி மானம் முடிஞ்சிச்சுன்னா விரட்டி வரும்போது பிடிச்சிருக்கணும். இல்லையா அது எங்க இல்கைக்குள்ள போயிடுச்சுன்னா இது கிடைக்கல வேற குட்டியை தேடி போகணும்னு போடி இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. வேட்டைக்காரனை பார்த்தா மான்குட்டி பிடி நிக்காது, எட்டி பிடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆமா, அதுக்குள்ள உங்க திணைப்புறதுக்கு செஞ்சு விடுச்சு. யாரை பார்த்தாலும் மானுக்கு பயப்படக்கூடிய தன்மை இருக்கு. இவர்தான் வேட்டைக்காரனுக்கு நான் அடையாளமா சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல, யாரை பார்த்தாலும் அது பயப்படத்தான் செய்யும். ஆனா இந்த மான்குட்டி அடைய மட்டும்தான் பயப்படுது. உங்கள்ட்ட பயப்படுதா? என்னை பார்த்தா மட்டும்தான் பயமா வெக்கமா என்னன்னு தெரியல. ஆனா அது வெக்கப்படுதோ இல்லையே, இந்த பையன் சொல்லும் போதே வெக்கப்படுறாப்ல. ஏன்னா குட்டியோட அழகு அப்படி. உங்க அழகா எங்க அழகா? அடடா கொள்ள அழகா? அதேங்கப்பா, ஏன் அடுத்தவர் மனதை கொள்ளை கொள்ளும் அழகு. இதெல்லாம் எதிர்பார்க்கறது சரிதான். வேட்டையாடி பழக்கம் இருக்கா? முன்ன குட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஒரு குட்டி இருக்கு வீட்டுல. ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொன்னு? அட முடியறவே உன்னோட போறேன், முடியாதவே உன்னோட போறேன், முடிஞ்சதையும் 10 கூட வச்சு போறேன். உனக்கு என்ன தேவை? எனக்கு என்னப்பா, நீங்க 1 வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க, இல்ல 9 வச்சுக்கோங்க, உங்க சௌரியம். இதுல நான் தலையணுங்கிற அவசியம் இல்ல. ஒண்ணு இருக்கு, ஆண்குட்டிங்க இல்ல. இப்ப ஒண்ணு இருக்கு, அதோட சேர்த்து ஒண்ண வச்சுக்கலாம்னு பாக்குறேன். தேவையில்லைங்கிறேன். ஒரு மாட்டு வண்டி பூட்டினா பிரச்சனை இல்ல, 2 மாட்டு வண்டியா பூட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஏன்னா ஒத்த மாடை பூட்டி வண்டி ஓட்டினா 10 மூட்டை ஏத்தலாம், 2 மாடை பூட்டி வண்டி ஓட்டினா ஒரு 20 மூட்டை ஏத்தலாம். அப்ப எதுல வந்து பாரம் அதிகமா ஏத்தலாம்? அது போல இந்த 2 குட்டியும் பூட்டிய வாழ்க்கையில வண்டியை ஓட்டணும். அதுக்காகத்தான் உன்னை அப்படி நீங்க தேடி வந்தது ஆண் குட்டியா பெண் குட்டியா? பெண் குட்டி. எந்த ஊர்லயா பெண் குட்டியில கொண்டு உங்களுக்கு வண்டி மாடு கட்டுறாங்க? ஏதோ கால மாட்டுல கட்டுவாங்க. சரி, இப்ப ஒரு பேச்சுக்கு நான் ஒரு காலை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாட்டை பூட்டி ஒத்த மாட்டு வண்டியில நான் கூட பாரம் ஏத்தி போகலாம். நீங்க எப்படி பசுவை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி பெண்ணை கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஒரு ஓமை எடுத்துக்காட்டுக்காக அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. அது வீட்டு பசுமாடே இருந்துச்சுனாலும் கன்றினவோ பால் கொடுக்க மட்டும்தான் வச்சுக்குவாங்க. இந்த காலை இருக்குல்ல, அதுவும் காலை நல்லா இருக்க வரைக்கும் தான் பூட்டு உழுகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, தொத்த மாடா போச்சுன்னா அடிமாட்டு விலைக்கு வித்து போடுவாங்க. அது மாதிரிதான் காளை மாடு. ஆனா பெண் மாட்டை அப்படி வித்துற மாட்டாங்க. சொல்றதை கேளுங்க, பெண் அப்படி வித்துற மாட்டாங்க. என்ன காரணம்? சில பேர் நினைப்பாங்க ராசி போயிடும்,
நம்ம வீட்டுக்கு வந்தது, நம்ம பிள்ளையெல்லாம் பால் குடிச்சு வளர்ந்தது, நமக்குன்னு சீதையவே வந்தது, இதை விற்க வேணாமேன்னு வச்சுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 2 குட்டி போட்டோன்னு வித்தர்றாங்க, கண்டு போட்டோன்னே அது தர்த்தம்ன்றது தெரியறதில்ல. மான்குடிங்க தேடி வந்திருக்கேன்னு சொல்றீங்க, ஏற்கனவே ஒரு குட்டி பிடிச்சிருக்கேன், வேட்டையாடுற பழக்கம் இருக்கு நிறைய. பரம்பரையா வேட்டையா பஞ்சத்துக்கு? பரம்பரை வேட்டைக்காரன். பஞ்சத்துக்கு இல்ல, பஞ்சத்துக்கு வேட்டையாரவே நான் கிடையாது. பரம்பரையா வேட்டையாடுறவங்க தெரியலையே. ஏன் என்ன சந்தேகம்? அப்படி இருக்கிறால தான் என்ன பிடிச்சிருக்கணுமே. எதை? இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இந்தமா காவல்ல நிக்கும் போது காவலை மீறி போய் அப்படி பிடிக்க கிடையாது. கூடாது. ஏன்னா கல்வன் மாதிரி தான் காப்பான் மாதிரி தானே கல்வன் தான் பெரிய ஆளு. அவன் பெரிய ஆளு இல்ல. சொந்த அப்பன் உன் சொந்த அப்பன்ட்டு ஒரு 10 ரூபா தேவைனாலும் கேட்டி எடுத்து போகணும் பிள்ளை, கேட்காத வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இடம் உங்களுக்கு சுத்தமானதுனால உங்கள்ட்ட கேட்டு பிடிச்சா எங்க அப்பா அம்மா என்ன வளர்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமேன்ற ஒரு இதுல நிக்கிறேன். என்கிட்ட கேட்க வேணாமுங்க, நீங்க நேரா போய் எங்க அப்பா கிட்ட கேளுங்க. எது? எங்க அப்பா சரி நீங்க போய் புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாருன்னா தாராளமா நீங்க புடிச்சிட்டு போங்க. உங்க அப்பா என் காவல் இருந்தாருன்னா நான் உங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் சொல்றேன், எங்க அப்பா இருக்கிற இடத்த சொல்லி அனுப்பி போய் பாருங்க. ஒருத்தர் வந்து கேக்குறீங்க, காவலுக்கு இருக்குது யாரு? ஏங்க இருங்க, காவலுக்கு இருக்குது நீ தானே. இப்ப தம்பி சுதா காவலுக்கு இருக்குது யாரு? அந்த அப்ப யார்ட்ட கேட்க முடியும்? ஏற்கனவே எங்க அப்பா சொல்லியிருக்காருல்ல, எப்படி? இங்க காவல் பாக்குற இடத்துல வேற ஆடவர்கள் இங்க வந்தா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னா? அதுக்கு அனுமதி இல்லைன்னு நான் சொல்லியிருக்காரு. உள்ள வரல, அதான் தடுத்துட்டீங்களே. அதனாலதான் நான் இங்க இருந்து அங்க உள்ள விட மாட்டேங்கிறல. சரி. அதனால எங்க அப்பாட்ட கேட்டு வந்தா ஒருவேளை அவர் போக சொன்னாருன்னா தாராளமா நீங்க போய் பாத்துக்கலாம். நான் உங்க அப்பாட்ட நான் போய் கேட்கணும் வேண்டியதுல. அப்பா யாரோ புதுசா ஒருத்தர். அப்ப நீங்க ஆம்பளை ஆளுகிட்ட பேச மாட்டீங்க, அப்பா புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. பொம்பளை பிள்ளைகிட்ட தான் பேசுவீங்க. எது? பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லா பிள்ளைகிட்டையும் பேசிட மாட்டேன். இதெல்லாம் திமுருடி. ராஜா மாமா சேட்டை பத்தியில பொம்பளை பிள்ளை எல்லா பிள்ளைகிட்ட பேசிட மாட்டாராம். வள்ளிக்கிட்ட தானே பேச முடியும். பின்ன முன்ன பின்ன என்னமோ உங்களுக்கு தெரியுமா? வள்ளிக்கிட்ட தானே பேச முடியும். வள்ளிக்கிட்ட பேசுற இப்பதானே என்ன பாத்திருக்கீங்க? எப்ப? இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கீங்களா? இதா என்கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப அதை ஞாபகத்துல வச்சுட்டு பேசுங்க. மான்குட்டி வரலைங்கிற விஷயத்த நான் எப்படி சொல்ல போறேன்னு கேளுங்க. பிரபனே, ஆதிகர்ணவனே ஆதிகர்ணவனே நீலமேகவண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே. அந்த உலகளந்த மாயவனே 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 இல்லாத மானுக்காக இங்க வந்து நிக்கிறாரு, ஏதேதோ பேசி பார்க்கிறார். இல்லாத மனுக்காக இங்க வந்து நிக்கிறாரு, ஏதேதோ பேசி பார்க்கிறார். எடுவரு ஏதேதோ பேசி பார்க்கிறார். திரிகுண சோலையிலே மானுகது வந்திடுமா, இணைபுண சோலையிலே மானது வந்துடுமா. வேறுவன தேடிடுங்க, வேடுவரை வேறுவன தேடிடுங்க. வேடுவரை தேடி போங்க, வேடுவரை வேற இடம் தேடி போங்க. கச்சனல்ல வரிஞ்சு கட்டி கருப்பா வரிஞ்சு கட்டி கருக்கச்ச குஞ்சம் விட்டு சாமி குஞ்சம் விட்டு குஞ்சம் விட்டு. கச்சனல்ல வரிஞ்சு கட்டி கருப்பா வரிஞ்சு கட்டி கருங்கச்ச தும்ப விட்டு கருப்பா தும்ப விட்டு. கச்சனல்ல வரிஞ்சு கட்டி கருங்கச்ச குஞ்சம் விட்டு குஞ்சம் விட்டு. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நின்னுது. அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நின்னுது. பசமுள்ள பாண்டியரு பாட்டு கேட்டோம் பாபலரு ஆட விளையாட ஆகட்டுமா, கூட ஒண்ணு கூட ஒரு மாலை போடட்டுமா. மச்சா பேரு மதுரை நின்னு பாரு எதிர ரெக்கை கட்டி பறந்து வரும் 2 காலு குதிரை. ஒரு கடிச்சா பாட்டு வரும், தமிழ் அடிச்சா ஆட்ட வரும். கட்டி வெல்ல ஒன்ன கண்ட கட்டெரும்பு கூட வருமே. ஆசை தோசை அப்பளவட ஆசைப்பட்டத ஒண்ணு போய் போதாது டோய் சொத்த எழுதி வை 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 வடுகு பட்டிக்கு வலது பக்கம் பாரு, சும்மா வளைஞ்சு 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 ஓடுத யாரு? வடது பக்கம் வடக்கு பக்கம் பாரு, இங்கே வளைஞ்சு வளைஞ்சு வந்தது யாரு? அண்ணாத்தை ஆடுறார் தென்னாட்டு வெங்கடா ஒத்தி போ ஒத்தி போ. அத்தோரமேயும் குறுமாடு அவ போட்டாங்க நமக்கு சாப்பாடு. மகிழாடும் பறகில நாங்க ஆடி இருக்கோம். மதுரவை தாண்டு பொட்டலில மெடல் வாங்கி இருக்கோம். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னையா ஏடி என்னையா, சிட்டாட்டம் ஏசிரிச்ச சொல்லையா முத்து பள்ளையா. அது என்னவோ என்னவோ அது என்னவோ என்னமோ ஹோய். மானுக்கு உண்டான அங்கலட்சணம் சொல்லுங்க. மான் குட்டி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணலாமான்னு முடிவு பண்றேன். மணி 6 ஏய் ஏய் காயாத கானகத்தை காக்கா
கனகத்தே காயாத கனகத்தே நின்றுள்ளாவும் நின்றுளாவும் நற்காரிக காயாத கனகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேகாதமா புள்ளி மேவாதமா மேபாதம்மா மேகாதம்மா புள்ளி மேவாதமா மேயாதமா புள்ளி மேபாதமா மேகாதம்மா மேவங்கானகமடைந்து நரசந்தானமும் புணுகும் கமலும் கலவங்க மங்களனி துணை எங்க படர்ந்திட மேகாதம்மா குறவர் கண்மணி என வளர்கான குயில் நிகர் குரலுடையது மேயாதமா கான குறவர்கள் மணிகன பலகான குயிலி நிகர்கிற உடையது மேகாதம்மா தேனும் பாவும் தினை மாவும் தின்பதனால் ஒரு போதில் மேகாதமா தேனும் பாவும் தினிமாவும் தின்பதனால் வரவுள்ளொரு போதில் மேகாதம்மா தாவித்தினையொரு குணமது மேய தெரியமானின் குணமது மேகாதமா சாயாத 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 கொம்புகள் இருந்தாலும் அதிரன் தலையில் நிமிர்ந்து பாயாத மானா பாயாதமா மானா கண்டதுண்டோ ஒரு மான்பர கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நன்மேனி புல் போன நல்மேனி பொன் போன்ற நன்மேனி துளைந்திடும் பொதுவிட அழகிய மான்பர கண்டதுண்டோ கண்டதுண்டோ காணக்குறவர் கண்மணி தான் என்ன இருக்காங்க நீங்க தெரியுங்க அண்ணே கட்டி வச்சு உரிக்க வச்சிருப்பேன் அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே ஆ பெண்ணே உனது மெல்லிடை பார்த்து அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றேடி முன்னேன் தலை சுட்டி போனேன் ஆகவனே ஒல்வலடி மின்னலை பிடித்து தூரிகை அமைத்தேன் ரவிவர்மன் எழுதிய வதனப்படி 100 அடி படிக்கல் 6 அடியாக்கி சிற்பிகள் செய்து கிழமுருவம்படி இதுவரை பெண்ணில் இருந்த பெண்ணில் நீதான் அழகியடி இத்தனை அழகு மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி அன்பே அன்பே கொள்ளாதே ஆ ஆ ஆ ஆ
வலிக்குது கை வலிக்குது மாமா. அண்ணே வேணாம், நீ முறைய மாத்தியே தொலைக்கிற கருமம். தங்கச்சி, அண்ணே என்னடா? அண்ணே வேடூர் வந்தார்ல, அவர் மான்குட்டியை தேடியா வல்லையாம். அப்புறம் உன்னைத்தான் தேடி வந்தேன். என்ன எதுக்கு உன்னை தேர்ந்தாங்க? நான் காதலிக்கிறேன். என்ன சொல்ற? உன்னை திருமணம் செய்யாமல் விட மாட்டேன். டேய் 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 தம்பி, நடிப்பெல்லாம் போதும்டா. டெவரா டேய், என்ன பண்ற? நீ நடிச்சதெல்லாம் போதும். ஏன்டா யாரடா மாலை அத்துப்பிட்டியா? குரங்கு கையில கிடைச்ச ஒரு ஆர்வத்துல போட பார்த்தேன். வேடுவர் என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டு போறாருனே. என்னம்மா சொல்ற? நீ ஏன்டா அப்படி வர்ற காலையில? முருகனை வென்றா. தம்பி, நான் உங்களுக்கு மாமியா வேணும். சரவண பவம் என்னும் நாமமே, சண்முகனே என் நாதமே, முத்தம் பாடுவே நெஞ்சில் சூடுவே, நிம்மதி நான் அடைவேன், உன் நினைவினில் நான் கரைவேன். முருகா முருகா எனவே தினம் உருகும் வரவே தரவா. முருகா முருகா எனவே தினம் உருகும் வரவே தரவா. ஆறு வகையான ஞான பொருளாகி அன்பர் பலர் தேடும் திருநாமம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஆறு வகையான ஞான பொருளாகி அன்பர் பலர் தேடும் திருநாமம். ஆறு வீடியோ வகை கால் தேடி நானும் ஆடியன்ஸை கவர் பண்ணுங்க. நீரமிதமாக்கும் நாமமே என்னையும் இங்கே ஒரு பொருளாய் எண்ணி இறங்கும் திருமுருகா. வேளா உமையின் பாலா, இதுதானா உந்தன் லீலை? சரவண பவகுக சண்முகவு. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. அரோகரா வணங்கிட்டே அரோகரா. முருகா, வள்ளி வணங்கி. வள்ளி சுவாமி, வேடனாக வந்ததும் தற்பொழுது வேலவனாக காட்சி நான் என்ன வர வேண்டும்? இப்படி வேலோடு வந்திருந்தால் ஏதாவது பேசியிருப்பேனா? வேலையே முடிஞ்சிருக்கலாம். ஆமா, அம்போடு வந்ததால் இப்படி பேச வேண்டியதாக அம்போன்னு நின்று விட்டோம். தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்விகானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த அடியவள் பெயரை முதலில் வைத்து அழைக்க வேண்டும். தொழிலில் அடியவள் மென்மேலும் வளர வேண்டும். முருகா, நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வரத்தையும், தாரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் தரத்திலே முதல் இடத்தை கொடுத்து வையகத்தில் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமேத வந்தோம். டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணுங்க, சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி. நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேண்டும், ஞான தங்கமே ஊரர்கள் வாழ வேணும். வட்டி பெருக வேண்டும், பால் பான பொங்க வேண்டும். பத்தி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். புத்து பெருக வேண்டும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேண்டும். பவமான துளங்கு பட்டு பதார விழுந்த முனதி திராம கூப்பம் உலகில் நித்திய சுப மங்களம் மங்களமோ நித்திய சுபமங்கலம். தவத்திலிட்டு சங்கரதாஸ் சுவாமி நாமம் வாழ்க வாழ்க. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி. தென்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீராம ஜெயம். இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டு ரசித்து நாடக கலை ரசிப்பெருமக்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்த கிராமத்தார்களுக்கும் கமிட்டியாளர்களுக்கும் விழா குழுவினருக்கும் மேலும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்த நாடக அமைப்பாளர் உங்களது அன்பின் வாசி மற்றும் அருமையப்பா எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உறுப்பினரும் மேலும் காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அருமையப்பா எஸ்எஸ் கோட்டையை சேர்ந்த நாகேந்திரன் அவர்கள் சிறந்த முறை இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய